கிவ் மீ பிளட், ஐல் கிவ் யூ ஃப்ரீடம் சொன்னவர் சுபாஷ் சந்திரபோஸ். 1941ஆம் ஆண்டு நமது நாட்டினுடைய பெரும் தலைவராக இருந்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். அவர்களுடைய எழுச்சிமிகு வார்த்தைகள் இவை. அதாவது, நாட்டுக்காக ரத்தம் சிந்துங்கள், உங்களுக்காக நான் சுதந்திரத்தை பெற்றுத்தருகிறேன் என்று பேசிய போராளி, நாட்டினுடைய பெரும் வளர்ச்சி பாதையை இட்டு சென்றவர். நாட்டு மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி, இளைஞர்களையெல்லாம் ஒன்று திரட்டி பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர். 2ஆம் உலகப் போரின் போது வெளிநாடுகளில் போர்க்கைதிகளாக இருந்த அனைத்து இந்திய இளைஞர்களையும் ஒன்று சேர்த்து அன்றைய காலகட்டத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவரில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த தலைவர். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு தான் சொல்லணும். அவர் நம்ம தேசிய கீதத்தை, நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமனவை என்னவா செஞ்சுருக்காரு அப்படின்னா, தேசிய கீதமாக அறிவிச்சிருக்கார். போர்ப்படையின், அதாவது இந்திய இராணுவ போர் தலைவராக ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கென்று ஜான்சி ராணி படை அப்படிங்கிற ஒரு படையை தோற்றுவித்து அதில் பெண்களை இராணுவத்துக்காக ஈடுபடுத்திய மாபெரும் தலைவர். அதனால் அவர் போன்றவர்கள் இல்லை என்றால் இப்பொழுது நமக்கெல்லாம் சுதந்திரம் என்பது கிடையாது. மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பக்கம் அகிம்சை வழியில் போரிட்டு கொண்டிருந்தாலும், சுபாஷ் அவர்கள் உடைய போர் பகிரங்கமாக நாட்டிற்கு இவர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் என்பது நேரடியாக தெரியாவிட்டாலும், அதாவது நேரடியாக என்பதில்லை, மகாத்மா காந்தியின் புகழ் முதல் படியில் இருக்கும்போது இவருடைய செயல்பாடானது 2ஆம் நிலையில் இருந்தது என்று கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் இரு பக்கமும் பார்த்தார்கள். அகிம்சை வழியில் போரிடக்கூடிய காந்தியையும் பார்த்தார்கள், துப்பாக்கி ஏந்தி இராணுவத்தை உருவாக்கிய சுபாஷினுடைய போர்த்திறனையும் பார்த்தார்கள். இதற்கு மேல் நம் நாட்டில் இங்கு இருக்க முடியாது என்று இந்தியாவை விட்டு வெளியேறினர் வெள்ளையர்கள். அப்படிப்பட்ட புரட்சியை மேற்கொண்டவர் தான் நம்மளுடைய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். அவர்களுடைய புகழை நாம் என்றும், அவர்களுடைய வீரத்தையும், நம் நாட்டிற்காக அர்ப்பணித்த அர்ப்பணிப்பையும், நம் நாட்டுக்காக விடுதலைக்காக போரிட்ட அனைத்து தலைவர்களையும், தியாகிகளையும், மக்களையும், சாமானியர்களையும் என்று நாம் நினைவு கூறுவோம் என்று குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் கூறி நம் நாட்டை காப்போம். நம் நாட்டினுடைய நலங்களையும் வளங்களையும் அனைவரும் பெருமையுடன் ஏற்றுக்கொண்டு பிற நாடுகளுக்கு பங்கிட்டு கொடுக்காமல் நம்முடைய வளத்தை நாமே பெருக்கி நம் மக்களுக்காக அனைவரும் சேர்ந்து நம் நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.